திஸ் வீடியோ ஸ்பான்சர்ட் பை பைமோட். பைமோட்டில் உங்கள் வீட்டுக்கு தேவையான மளிகை பொருட்களை நீங்கள் குறைந்த விலையில் வாங்கிக்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா மற்ற ஷாப்பிங் ஆப்ஸை கம்பேர் பண்ணும்போது உங்களுக்கு குறைந்த விலையில் எல்லாமே கொடுக்குறாங்க. இதோட லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், தேவைப்படுறவங்க யூஸ் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் என்னென்னு பார்த்தீங்கன்னா, விராட் கோலி, ரோஹித் சர்மாவை எல்லாம் எங்களிடம் அனுப்புங்க, பிசிசிஐக்கு டி வில்லியர்ஸ் கோரிக்கை. ஐபிஎல் தொடர் பாணியில் நடைபெறும் தென்னாப்பிரிக்கா 20 தொடர் வரும் வியாழக்கிழமைகளில் இருந்து தொடங்க இருக்கிறது. இந்த தொடரில் சமீபத்தில் சர்வதேச கிரிக்கெட் போட்டியில் இருந்து ஓய்வு பெற்ற தினேஷ் கார்த்திக் பங்கேற்கிறார். இதன் மூலம் SA20 தொடரில் விளையாடும் முதல் இந்திய வீரர் என்ற பெருமையை அவர் பெறுகிறார். பால் ராயல்ஸ் அணிக்காக தினேஷ் கார்த்திக் விளையாட இருக்கிறார். இது குறித்து கருத்து தெரிவித்துள்ள டி வில்லியர்ஸ், இந்த தொடரில் மேலும் பல இந்தியர்கள் விளையாட வேண்டும் என நான் விரும்புகிறேன். தினேஷ் கார்த்திக் இந்த வருடம் இந்த தொடரில் அறிமுகமாகிறார். இது உண்மையிலேயே நல்ல விஷயம். இது இந்த தொடருக்கும் மிகச்சிறந்ததாக இருக்கும். எதிர்காலத்தில் பல முக்கிய இந்திய வீரர்கள் எங்கள் தொடரில் விளையாட அனுமதிக்க வேண்டும் என கேட்டுக்கொள்கிறேன். அப்படி நடந்தால் மேலும் ரசிகர்களுக்கு மகிழ்ச்சியை கொடுக்கும். வெளிநாட்டு வீரர்கள் அதிக அளவு பங்கேற்பதன் மூலம் இந்த தொடர் மேலும் வளரும். ஐபிஎல் தொடர் இவ்வளவு ஆண்டாக வெற்றிகரமாக இயங்குவதற்கு இது ஒரு காரணம். நான் 2008ஆம் ஆண்டிலிருந்து ஐபிஎல் தொடரை கவனித்து வருகிறேன். ஒவ்வொரு ஆண்டும் வெளிநாட்டு வீரர்களின் பலன் அதிகரித்து கொண்டே இருக்கிறது. உலகில் தலைசிறந்த வீரர்களுக்கு இந்தியாவில் தலைசிறந்த வீரர்கள் இணையும் போது சிறந்த கிரிக்கெட் உருவாகிறது. எனவே கிரேம் ஸ்மித் மற்றும் அவர்களுடைய குழு இந்த விஷயத்தில் கவனம் செலுத்தி வெளிநாட்டு வீரர்களை அதிக அளவு தேர்வு செய்ய வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன் என டி வில்லியர்ஸ் கூறியுள்ளார். ஐபிஎல் தொடரில் இருந்து ஓய்வு பெறும் வீரர்கள் தான் வெளிநாட்டு தொடர்களில் பங்கேற்க பிசிசிஐ அனுமதி அளித்திருக்கிறது. இதனால் உத்தப்பா, சுரேஷ் ரெய்னா போன்ற வீரர்கள் தற்போது வெளிநாடுகளில் T20 போட்டிகளில் விளையாடி வருவது குறிப்பிடத்தக்கது. ஸோ இந்த ஒரு வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், டி வில்லியர்ஸ் அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா அவங்க கேட்டதுக்கு என்னங்க நம்ம பிசிசிஐ வந்து என்ன முடிவெடுக்கிறாங்கன்னு தெரியல. ஆனால் உண்மையாக வந்து அவர் கேட்ட விஷயம் வந்து நல்ல ஒரு விஷயந்தான். இதன் மூலம் வந்து பார்த்திங்கன்னா அநேகருக்கு வந்து கண்டிப்பாக வந்து வாய்ப்பு கிடைக்கும். ஸோ இதன் மூலமாக தான் ஐபிஎல் தொடரும் வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஃபேமஸ் ஆயிடுச்சுன்னு அவர் சொல்கிறாரு. அதே மாதிரி இந்த ஒரு போட்டியிலையும் வந்து பார்த்திங்கன்னா வெளிநாட்டு ஆளுங்களுக்கு இடம் கொடுக்கும்போது கண்டிப்பாக அந்த ஒரு போட்டியும் கண்டிப்பாக ஒரு வெற்றிகரமாக அமையும்னு டி வில்லியர்ஸ் அவர்கள் நம்புகிறாரு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.